ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஸ்பிளண்டட் மேட்சோட 19வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். அந்த வீட்டு பாட்டி அவங்க பெரிய பையனை கூப்பிட்டு, இந்த ஜின்ஷா இருக்கால, நம்ம வாங்கின காசை பத்தி கேக்குறாடான்னு சொல்ல, அந்த 20,000 வெள்ளி காசா 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோமா அத பத்தியா, எப்படியுமா அவளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு அந்த பையன் கேட்டுட்டு இருக்கான். அது என்னவோ, ஆனா எனக்கு தெரியாத மாதிரி நல்லா டிராமா போட்டுட்டேன். அந்த பத்திரம் மட்டும் எங்க இருக்குன்னு தெரியல, அதுவ கையில கிடைக்காம பாத்துக்கணும் புரியுதான்னு சொல்ல, அது எப்படிமா கையில கிடைக்காம பாத்துக்கிறது, ஒரு வேலை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்ல, கிடைக்கவே விடக்கூடாது, இந்த ஜின்ஷா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாதுடா அப்படின்னு அந்த பாட்டி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த லியாவும் லியாவோட அம்மாவும் வராங்க. என்னென்னலாம் டௌரியில குடுக்கலாங்கிறத எழுதி வச்சாச்சுன்னு சொல்ல, எங்க படி கேட்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லியாவோட வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுல இருந்து அந்த மாமியார் வர போறாங்களாம் இந்த டௌரி விஷயங்கள் எல்லாம் கேட்டு போறதுக்காக. அதுக்கு ஆளு வந்திருக்காங்கன்னு சொல்ல லியா பயங்கரமா ஹாப்பியா இருக்கா. வேலைக்கார லேடி பாட்டி காதுல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல, பாட்டி வேகமா பையனை கூப்பிட்டு, பாடுறா, இந்த ஜின்ஷாவோட மாமா பையன் இருப்பான்ல கோரோங்க, அவன் இங்க வந்துட்டான் போல காசு கேட்டு, என்னடா பண்றது, நான் போய் அவனை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. உடனே லியாவோட டௌரி லிஸ்ட் எடுத்து இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு தடவை செக் பண்ண வேண்டியிருக்கு, போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பாவும் கிளம்பிடுறாரு. லியா பாக்குறா, என்ன மாப்பிள்ள வீட்டுல இருந்து வர நேரத்துல எல்லாரும் கிளம்பிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பாட்டி நேரா வராங்க. கூரோங் பக்கத்துல ஆல்ரெடி ஜின்ஷாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்னப்பா இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பேச ஆரம்பிச்சுட்டு, இங்க பார்ப்பா, சுத்தி வளைக்க விரும்பல, எனக்குலாம் நிஜமாவே ஞாபகமே இல்ல, உங்ககிட்ட இருந்து நாங்க ஏன்பா 20,000 காசு வாங்க போறோம், அந்த அளவுக்கு காசு இல்லாத மாதிரியா எங்களை பார்த்தா இருக்குன்னு கேட்க, அப்புறம் இந்த பத்திரம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆண்டி, அத பத்தி நீங்களே சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்குள்ள குடுக்கறேன்னு சொல்லிட்டு சீல் பண்ணிருக்கீங்க, ஆனா 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குடுக்கல அப்படிங்கும் போது இதோட வட்டி என்ன ஆயிருக்கும், இந்த காலத்துல அதோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்க, என் சீல் மாதிரிதான் இருக்கு, ஆனா நான் வாங்கலையப்பா, எப்படி வந்துச்சுன்னு தெரியலன்னு இன்னும் நடிக்கிறா. கூரோங் பாக்குறான். சரி ஓகே அப்படின்னு ஒரு முடிவோட இருந்துட்டு இருக்கான். இங்க கரெக்டா வந்துட்டு இந்த லியாவோட மாமியார் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. என்னம்மா பாட்டியே இன்னும் வரலன்னு கேட்க, இல்ல ஜின்ஷாவோட வீட்ல ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டில் பண்றதுக்காக போயிருக்காங்க, மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு லியாவோட அம்மாவும் சமாளிக்க ஆரம்பிக்கிறா. கூரோங் பாட்டிய பார்த்து, இங்க பாருங்க பாட்டி, வயசான காலத்துல எல்லாத்தையும் மறக்கிறது சகஜம் தானே, பத்திரமும் இருக்கு, வெயிட் பண்ணாம காசை கொடுத்துட்டா நான் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருப்பேன், இது என்னோட அத்தையோட காசு இல்ல அப்படின்னு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லன்னு சொல்றேன்ப்பா, எதுக்கு திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க, நீ கிளம்பு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, அப்ப கோர்ட்டுக்கு போறதை விட எனக்கு வேற வழியே தெரியல, என்ன பண்றது, பத்திரம் தான் என்கிட்ட ஆதாரமா இருக்கு, இத வச்சு கோர்ட்டுக்கு போற வேண்டியதான் அப்படின்னு கூரோங் சொல்லிட்டு இருக்கான். பாட்டிக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்பா நான் தான் சொல்றேன்லப்பா, ஒருவேளை நீங்க இந்த பத்திரத்தை ஃபேக்கா ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி கூட நடந்திருக்கலாம்னு கேட்க, என்ன சொல்றீங்க, எங்க ஃபேமிலி எவ்வளவு பணக்காரங்கன்னு உங்களுக்கே தெரியும், நாங்க அந்த பணத்தை எல்லாம் வச்சுட்டு இந்த போயும் 20,000 காசுக்காக ஃபேக் பத்திரம் எல்லாம் ரெடி பண்ணுவோம் நினைக்கிறீங்களா, இதெல்லாம் எங்களோட பாக்கெட் மணி மாதிரி, அது மட்டும் இல்லாம என் அத்தை அந்த குடும்பத்துல ஒருத்தங்களா இருந்த வரைய 20,000 காசு இல்ல 2 லட்சம் காசா இருந்தா கூட அதை கண்டுக்காம நான் விட்டு போயிருப்பேன், ஆனா அவங்களை நீங்க படுத்துற கஷ்டத்துல அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க கடைசி நேரத்துல, அதனால இப்ப அப்படி கூட விட்டு போக முடியாது, கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பாட்டி லைட்டா பயந்து போயிடுறா. நீங்க போய் நீ சீக்கிரமா என் பையனை கூட்டிட்டு வா, என்ன நடக்குதுன்னு பாத்துடலாம் அப்படின்னு பாட்டி பையனை கூப்பிட்டு அனுப்புறா. இங்க கரெக்டா வந்துட்டு, இந்தாங்க டௌரியோட லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லியாவோட அப்பா உள்ள போறாரு. அந்த மாமியார் வருங்கால மாமியார் வாங்கி செக் பண்றாங்க. அவங்க முகமே மாறி போயிடுது. லியாவோட அம்மா, என்னாச்சு சம்மதி, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க, என் வாழ்க்கையிலே இவ்ளோ கம்மியான டௌரிய நான் பார்த்ததே இல்லைங்க, சரி மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நான் போயிட்டு வரேன், எனக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. என்ன ஆச்சு, நம்ம நல்லதான காசு போட்டிருந்தோம், இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு, இதுக்கும் மேல இவ பேராசைப்படுறாளான்னு கேட்க, இல்ல நான் தான் சில பேருக்கு கடன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு லியாவோட டௌரியில காசு கொடுக்கறத 2,000 காசா போட்டேன்னு சொல்ல, 2,000 காசா அப்படின்னு இந்த 2 பேரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பா என்ன பண்றீங்க, என் வாழ்க்கையோட எதுக்கு விளையாடுறீங்க, என் காசு எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்க, இது உன் காசு இல்லம்மா, நம்ம குடும்பத்தோட காசு தானம்மா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. நான் பாட்டிட்டு போய் சண்டை பிடிக்க போறேன், என்னோட டௌரி காசை நான் வாங்க போறேன்னு சொல்ல, நீ மட்டும் பாட்டிட்டு போய் ஒரு வார்த்தை கேளு, உன்னை நான் இங்கே சாவடி அடிக்கிறனாலயான்னு பாருன்னு லியாவோட அப்பா திட்டிட்டு இருக்காரு. கூரோங் பாக்குறான் ஜின்ஷா கிட்ட, இங்க பாரு, இந்த காசை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல இருக்கட்டும், இது நம்ம ஃபேமிலிக்கு வர வேண்டிய காசு தான், நீ வச்சுக்கோன்னு சொல்ல, இது உங்க அம்மாவோட டௌரி பணம், நீ வச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் அவன் கொடுக்கறான். இங்க சில கொல்லி கண்ணெல்லாம் இருக்குடா, இங்க வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, நீயே பத்திரமா எடுத்துட்டு போன்னு சொல்ல, அப்படிப்பட்ட இடத்துல நீ வாழ்ந்தே ஆகணுமா ஜின்ஷா, நான் உன்னை எத்தனை தடவை கேக்குறது, ஒழுங்கா வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இந்த மாதிரி குட்டி ட்ரிக் எல்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது, நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மறுபடியும் ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. அப்போ நீ சங்ஷிக்கு போறது இல்லையா, இந்த ஊர்லயே இருக்க போறியான்னு கேட்க, சில வேலையெல்லாம் இருக்கு, அது முடிச்சிட்டு நான் போவேன்,
கோரோங் என்ன பத்தி ரொம்ப கவலைப்படாதடா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி ஓகே, நான் கிளம்பி போயிட்டு வரேன்னு கோரோங் அங்க இருந்து கிளம்புறான். இங்க அந்த லியானா பாட்டிட்ட ஒரு நியாயம் கேட்டே தீர்வேன்னு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. சும்மா ரெடி, பாட்டிட்ட போய் கேட்காத, நான் சொல்றதை கேளு. இந்த ஜின்ஷாவோட அம்மாவோட டவுரிலாம் இன்னும் சில பொருள்லாம் உள்ளதான் வைக்கப்பட்டிருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துட்டு அதுல இருந்து நம்ம சில பொருள் எல்லாம் ஆட்டைய போட்டுடலாம். அதோட வேல்யூனா நிறைய இருக்கும்னு சொல்ல, நிஜமாவாமா அப்படின்னு லியா கேக்குறா. ஆமாண்டி, அவங்க எவ்வளவு பணக்கார வீடு, உனக்கு அது தெரியாதா என்ன? அது மட்டும் இல்லாம நாளைக்கு நீ துணி எல்லாம் ஷாப்பிங் பண்ணணும்னு வர சொன்னல, ஜின்ஷாவோட துணி கடை தான் இருக்குல்ல, அங்க போ நல்லா ஷாப்பிங் பண்ணு. அவ என்ன உன்கிட்ட காசா கேட்க போறா, அந்த காசெல்லாம் மிச்சம் பண்ணலாம்னு சொல்ல, ஆமா இல்லம்மா நான் அவளையும் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து லியா கிளம்புறா. கூட்டு போ, அந்த சமயத்துல ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு நான் செக் பண்ணி பாக்குறேன்னு திருடுறத குளோரிஃபை பண்ணி உங்க அம்மாவும் கூட்டு போயிட்டு இருக்கா. லியாவும் ஜின்ஷாவும் துணி கடையில ஷாப்பிங் பண்ணிட்டு வராங்க. லியா பாக்குறா, இந்த கொஞ்சோண்டு துணி வாங்கின, அதுக்கு கூட டிஸ்கவுண்ட் பண்ணாம ஃபுல்லா காசு வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு ஜின்ஷாவை திட்டிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட பக்கத்துல ஜின்ஷாவோட ஹோட்டல் ஒண்ணு இருக்கா, அங்க வராங்க சாப்பிடுறதுக்கு. அப்போ மேனேஜர் வந்து, இப்பதான் ஒருத்தங்க இந்த ஃபுல் ஹோட்டலையும் புக் பண்ணணும்னு கேட்டாங்க பெரிய ஆளுங்க எல்லாம் வந்து, ஆனா நீங்க ஆல்ரெடி ஒரு ஃப்ளோரை நீங்க உங்களுக்காக புக் பண்ணியதால செகண்ட் ஃப்ளோர் மட்டும் அவங்க புக் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்ல, யாருன்னு சொல்லிட்டு ஜின்ஷா கேக்குறா. அவரு 3 விரல காட்டுறாரு. நம்ம சென்னை அந்த வீட்டுல 3வது பையன் அப்படிங்கறதால அதை சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஜின்ஷா கிளம்பி போயிடுறா. இந்த நேரம் பார்த்து லியா, மாடியில அப்படி யாருதான் பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க, ஒரே நேரத்துல ஹோட்டலையே புக் பண்ற அளவுக்கு, நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்புறா. அங்க ஜின்ஷா வந்துடுறா. தேவையில்லாம போய் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க, இங்க இருந்து போயிடு, உன் வேலையை பாருன்னு சொல்ல, ராஜாவா வந்திருக்காரு அப்படிலாம் ஒண்ணும் இல்லல்ல, நான் போயே தீருவேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறா. பார்த்தா மாடியில இருந்து ஒரு அபிஷியல் நல்லா குடிச்சிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். என்ன சண்டை, இந்த பொண்ணுங்க என்ன ஒயின் எல்லாம் ஊத்துற சர்வர் பொண்ணா அப்படின்னு ஜின்ஷாவை பார்த்து கேக்குறான். இதை கேட்டுட்டு நல்லா அவ பல்ல காட்டிட்டு இருக்கா இல்லையா. ஆனா மேனேஜர் சொல்றாரு, இந்த கடையோட பாஸ் அவங்க தாங்க அப்படின்னு. பாஸா, இங்க வாங்கம்மா, எங்களுக்கு வந்து ஒரு கப்பு ஒயின் கூட நீங்க சியர் சொல்றது இல்லையா அப்படின்னு கூப்பிட, நீ மட்டும்தான் போவியா, நானும் உன் கூட வருவேன், நீனா அவ்வளவு பெரிய ஆளான்னு சொல்லிட்டு மறுபடியும் இல்லையா ஜின்ஷா கூடயே வந்துட்டு இருக்கா. ரெண்டு பேரும் உள்ள வராங்க. நம்ம ஜின்ஷா சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்கா. கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் வர உள்ள இருக்காங்க. அங்க சென்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜின்ஷா அவனை பார்த்து லைட்டா முறைக்கிற மாதிரி இருக்கு. அங்க இன்னொரு பக்கம் திரும்பி பாத்துட்டு இருக்கா இல்லையா. ஐயோ நீங்களா அங்கிள்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்காரு. மடியில ஒரு பொண்ணு உட்கார்ந்து ஒயின் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு நம்ம லியா கிளம்பி ஓடி போயிருக்கா. மத்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜின்ஷா போன வேலைய ஆரம்பிக்கிறா. உங்களை மாதிரி பெரிய பெரிய கெஸ்ட்டுங்க எங்க ஹோட்டலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. சோ உங்களுக்காக நான் வந்துட்டு சியா சொல்லிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எடுத்து சியா சொல்லிட்டு இருக்கா. அந்த ஆள் கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்கான்ல, அடுத்தடுத்து ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். ஏமா யாரு பெரிய ஆள் உட்காந்துருக்காங்க, ஒரு கப்ல சிய சொல்லிட்டு இருக்க, குடி, இன்னும் மறுபடியும் குடின்னு சொல்லிட்டு 2-3 கப்ப குடிக்க வச்சுட்டே இருக்கான். சென்னுக்கு செம்மையா கடுப்பாயிட்டே இருக்கு. இல்ல அந்த பொண்ணு என்னதான் அந்த ஓனரா இருந்தாலும் சின்ன பொண்ணு, எவ்வளவு நேரம் குடிக்க வைக்கிறது, அந்த பொண்ணுக்கு பதிலா நான் குடிக்கிறேன்னு சொல்றான். எல்லாரும் லைட்டா வந்து சந்தேகம் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜின்ஷா பாக்குறா, இல்ல சார், உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்து வந்துட்டு நான் பண்ண தப்புக்கு 3 கப்பு ஒயினை குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே 3 கப்பு ஒயினை குடிக்கிறா. அங்க அந்த டீச்சர் இருப்பார்ல, அவர் பாக்குறாரு, பரவாயில்லையே, பொண்ணு சின்ன பொண்ணா இருந்தாலும் ரொம்ப துடிப்பான பொண்ணா இருக்கா, பொண்ணு மாதிரியே இல்ல, இங்க இருக்கிற நிறைய ஆம்பளைங்களுக்கே சவால் விடுவா போல, பரவாயில்லமா போதும் கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஜின்ஷா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே வரா. வேலைக்கார பொண்ணு போதை ஏறிடுச்சா, ரொம்ப முடியலையான்னு கேட்க, இல்ல பரவாயில்ல அம்மா, அந்த உள்ள இருக்க ஆள் யாரு, சரி அதை விடு, லியா எங்க போனான்னு கேட்க, வந்ததுமே பயந்துட்டு ஓடி போயிட்டா, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு வேலைக்கார பொண்ணு சொல்றா. ஏன்னா உள்ள யாரு தெரியுமா பார்த்தா, அவளோட வருங்கான மாமனாரு, மடியில ஒரு பொண்ணு உட்கார வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தாருன்னு சொல்லிட்டு ஜின்ஷா சிரிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்தா சென்னு பின்னாடி வரான். உடம்பு ஓகேவா, ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கெல்லாம் வந்து டாலரன்ஸ் ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா பட்டும் படாத மாதிரியே பேசிட்டு இருக்கா. இல்ல எனக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை கூப்பிடுறதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, உங்ககிட்ட பேசினான்ல அந்த ஆள் பண்ண வேலை இதுன்னு சொல்ல, அதை பத்தி என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த ஹோட்டலோட ஓனரா, இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன்னு ஜின்ஷா சொல்றா. நீ கோவப்படலையா அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி டெய்லி டெய்லி வெளிய இடத்துக்கு போக வேண்டியதெல்லாம் உங்களோட கடமை, என்னோட கடைக்கு வந்து என் பிசினஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும், நான் ஏன் கோவப்பட போறேன்னு ஜின்ஷா கேக்குறா. நிஜமாவே உனக்கு கோவம் இல்லையான்னு சென் மறுபடியும் கேட்க, கோவத்துக்கு ஆப்போசிட் தான், சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஜின்ஷா தடுமாறிட்டே அங்க இருந்து போறா. அசிஸ்டன்ட் வரான். சென்னை பார்த்து, இவங்க கோவப்படுற மாதிரியே தெரியலையேன்னு சொல்ல, ஏன் கோவப்படல, இவளுக்கு எதுக்கு கோவமே வரலன்னு கத்திட்டு சென்னை அங்க இருந்து உள்ள போயிட்டு இருக்கான். உள்ள போறவன் கிட்ட அந்த ஓவரா குடிச்சிட்டு இருந்தான்ல, அவன் பாத்துட்டு, டேய் இப்பதானா எனக்கு தெரிஞ்சது நீ ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்காம இருக்குன்னு, இப்பதான் தெரியுது வெளியே ஒரு பொண்ணை வச்சிட்டு இருக்க போல அப்படின்னு ஜின்ஷாவை பத்தி சொல்ல வர, வாய மூடு அப்படின்னு சென்னு கடுப்பாயிடுறான். ஒருத்தங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 10 தடவை யோசிக்கணும், நீ இப்படி பேசுறதால ஒரு பொண்ணோட மானத்தை, அந்த பொண்ணோட வாழ்க்கையவே நீ மாத்துற, அத ஞாபகம் வச்சுக்கோன்னு சென்னு கண்ண பின்னான்னு திட்டிடுறான்.
இத டீச்சர் பாக்குறாரு. சரி ஓகே, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கன்னு சொல்லிட்டு வேணும்னே இங்க பாரு, என் வீட்டுல பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சிங்களான்னு இருக்கால, சூட்டபிளான மேட்ச், நான் கூட இல்ல என் ஒய்ஃபே சொன்னான்னு சொல்ல சென்னு பாக்குறான். இதுக்கும் மேலே மறுத்து பேசினா இப்போதைக்கு ஜின்ஷாவை இழுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க சொல்லிட்டீங்கல்ல டீச்சர், உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். சரி ஓகே, ஒரு ப்ரோக்ராம் வருது, என் ஒய்ஃப் தான் கண்டக்ட் பண்றா, அந்த ப்ரோக்ராமுக்கு நீ வந்து சேரு, அன்னைக்கு உனக்கு கல்யாணத்தை பேசி முடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு டீச்சர் ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. சென்னு வீட்டுக்கு போறான். அவனோட அத்தை பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவளை கூப்பிடுறான். ஆமா, சிங்களான பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா, நீ அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க, எதுக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணை டீச்சர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்ல, சிங்களானுக்கும் உனக்குமா, எனக்கு என்னவோ புடிச்சுதா இருக்கு, அவருக்கா இல்ல, சரியான திமிர் பிடிச்ச பொண்ணு, ஆனா ரொம்ப வீரமான பொண்ணு, ஆம்பளைங்களுக்கும் பொம்பளைங்களுக்கும் சண்டை நடக்கும் போது யாராவது அவளுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா செம கடுப்பு வரும், நான் பொண்ணுனா என்ன மட்டமா நினைச்சிட்டியா, நான் உனக்கும் மேல சண்டை போட வேண்டாம்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போடுவா, கோவம் தான் கொஞ்சம் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி ஓகே, அந்த ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்றாங்கல்ல பார்ட்டி, அதுக்கு நீ வர போறியா அப்படின்னு சென்னு கேக்குறான். ஆமா, நான் வாங்ஷுவையும் அதே மாதிரி அங்க ஜின்ஷா இருக்கால அவளையும் கூட்டிட்டு வரலான்னு இருக்கேன், கூட்டு வரவா அப்படின்னு இவன் கேட்டுட்டு இருக்கா. சென்னு பாக்குறான், அதான அவனுக்கும் வேணும், கூட்டு வா, நீ முடிவு பண்ற யார வந்தாலும் கூட்டு வரலான்னு அவன் ஒரு பக்கம் பல்ல காட்டிட்டு இருக்கான். இங்க லியாக்கு அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக இன்விடேஷன் வந்திருக்கு. அவளோட மாப்பிள்ள இருக்கான்ல, அந்த பையனும் அந்த பார்ட்டிக்கு போறான் போல அவன் கிட்ட இருந்து. அதே மாதிரி நீ என்ன பண்ற, கூலாவையும் கூட்டு போ, ஜின்ஷாவையும் கூட்டு போன்னு அந்த பார்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் தான் இன்விடேஷன் வந்திருக்கு, நான் எதுக்கு அவங்கள கூட்டு போகணும்னு அவ கேட்டுட்டு இருக்கா. கூலா பாக்குறா, சோகமாயிட்றா. நல்ல ஆம்பளைங்களை மீட் பண்ற ஒரு வாய்ப்பும் போயிரும் போலன்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜின்ஷாக்கு இன்விடேஷன் வருது. சென்னோட ஃபேமிலி பொண்ணு சொன்னால நான் கூப்பிட போறேன்னு அவகிட்ட இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. கூலா, நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நீயும் என் கூட வரியா, 2 பேரும் பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட கூலா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. எல்லாரும் பார்ட்டி கிளம்பி வராங்க. வான்ஷு தான் ஜின்ஷாட்ட ஓடி வரா, ஏண்டி சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிருக்கன்னு. ஆமா, இன்னைக்கு எல்லாமே பயங்கர கிராண்டா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, என்ன பார்க்கவே பயங்கர சிம்பிளா எனக்கே தெரியுது ஜின்ஷா சொல்லிட்டு இருக்கா. ஆமா, இன்னைக்கு எல்லா பெரிய வீட்டு பசங்களும் வர போறாங்க, பொண்ணுங்களுக்கு செம்ம சான்ஸ் நல்ல மாப்பிள்ளையா பிடிக்கிறதுக்கு, சோ எல்லாரும் அழகா கிராண்டா கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியாங்கிற மாதிரி ஜின்ஷா கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு மாப்பிள்ள பையன் வென்ஷூவா, அந்த பையன் அங்க வந்துடுறான். இந்த பையனை தான் லியாக்கு பார்த்து வச்சிருக்காங்க. லியா அவன் கிட்ட பேசலாம் அப்படின்னு போக, அவன் லியா கூட பேசுறது இல்லாம மறுபடியும் கூலா கூடயும் சேர்த்து பேசிட்டே இருக்கான். நீ வாமா, 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு கூலாவையும் கூட்டிட்டு லியாவையும் கூட்டிட்டு இருக்கான். லியாவை குதிரையில ஏத்திட்டு, இந்த குதிரையில நீ ஏறிக்கோ அப்படின்னு கூலாவை கூப்பிடுறான். அவளை எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, நம்ம தனியா போலாம் அப்படிங்கிற மாதிரி லியா கத்திக்கிட்டே இருக்கா. அதான அந்த பையன் கண்டுக்கவே இல்ல. இங்க ஒரு பக்கம் நம்ம ஜின்ஷா, அதுக்கப்புறமா வாங்ஷு 2 பேருமே ரொம்ப தூரம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க நடந்துட்டே. அங்க பார்த்தா ஒரு குதிரை வருது. ஹே, யார் குதிரைன்னு தெரியல, என்னவோ ஏன் குதிரை மாதிரி என் பக்கத்துல வந்து நிக்குது பாரு அப்படின்னு ஜின்ஷா அதை கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. கரெக்டா அந்த பக்கம் சிங்கு வந்துட்டு இருக்கான். சிங்கு வரான் அப்படின்னு வாங்ஷு வெக்கப்பட்டு இருக்கா. அதுக்கேண்டி நீ வெக்கப்படுறன்னு கேட்க, எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், செகண்ட் லெவல் எக்ஸாம்ல அரண்மனையிலேயே 3rd பிளேஸ் அவர் வந்திருக்காரு போலகேன்னு சொல்ல, ஆமா ஐயோ வரான்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு இருக்கா. சிங்கு அங்க வரான். முதல் வணக்கத்தை ஜின்ஷாக்கு தான் வைக்கிறான். அடுத்துதான் வாங்ஷுக்கே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இருக்கான். ஜின்ஷா பாக்குறா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டோன்னு சொல்லிட்டு குதிரையில ஏறி போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு குதிரை வந்துச்சுல, ஏதோ அவ குதிரை ரேஞ்சுக்கு அதுல ஏறி அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் லியா அந்த பாய் ஃப்ரெண்டோட கைய புடிச்சிட்டே நிக்க, அவன் ஃப்ரெண்ட் யாரோ வராங்க, பேசிட்டு இருக்காங்க. லியா பாக்குறா, கூலாவை தனியா கூட்டு வந்து அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ மயக்கிற மாதிரி அப்பப்ப அவன் கிட்ட மூஞ்ச சோகமா வச்சிட்டு இருக்க, ஏன்டி அப்படி பண்ற அப்படின்னு கேட்க, அங்க அந்த பையன் வந்துடுறான். அந்த பொண்ணு என்கிட்ட என்ன சொன்னா, ஒண்ணுமே சொல்ல, எதுக்கு நீ புள்ளி பண்ற அப்படின்னு கேக்குறான். இங்க பாரு, திருப்பி பண்றான், மூஞ்ச வச்சிட்டு இருக்கான், மயக்க பாக்குறா அப்படின்னு சொல்ல, அந்த பையன் தான் இருக்கான்ல அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கூலா சொல்ல வரா. ஏன்னா அந்த பையன் தானே எல்லா இடத்துக்கும் இவளை இழுத்துட்டு போயிட்டே இருக்கான். அதை சொல்ல வரத்துக்குள்ள அந்த பையன் லைட்டா பயந்துட்டு லியா வந்து இழுத்துட்டு ஓடி போயிடுறான். நீ வா தனியா போலாம் அப்படின்னு. கூலாக்கு அப்செட்டா இருக்கு, அம்மா இருந்திருந்தா இப்படிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு தனியா அழ ஆரம்பிக்கிறா. அங்க ஒரு பையன் வந்துடுறான். இந்த நெட்டையனா இருக்கான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூலா ரிஜெக்ட் பண்ணால, அந்த பையன் அவளை வந்து சோகமா பாத்துட்டு இருக்கான். இங்க சென்னு அந்த டீச்சர் கிட்ட, எதுக்காக பொண்ணுக்கும் பையனுக்கும் ஒரே மாதிரி மேட்ச் வைக்கிறீங்க, வேற வேற வைக்கலாம்ல அப்படின்னு கேட்க, அந்த சிங்லான் வந்துடுறா. இவளதான் சென்னுக்கு பொண்ணு பாத்திருக்காங்க, ஏன் வச்சா என்ன தப்பு இருக்கு, பொண்ணுங்கன்னா அவ்வளவு மட்டுமா, இல்ல நீங்க தான் அவ்வளவு ஒசத்தியான்ட்டு வந்ததுமே சென்னை நல்லா வறுத்தெடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஜின்ஷா குதிரை எடுத்துட்டு ரொம்ப தூரம், அம்மா இறந்து போனதுல இருந்து தனியா அவ்வளவு தூரம் நம்ம நிம்மதியாவே இல்ல, இப்பதான் நிம்மதியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தா குதிரை தறி கேட்டு ஓட ஆரம்பிக்குது. மெயின் ஹாலுக்கு வருது.
எல்லாரும் ஜின்ஷா குதிரையில இருந்து கீழே விழ போறான்னு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அத்தனையும் தாண்டி ஜின்ஷா குதிரையை அடக்கிட்டு, அறிவில எதுக்குடா இப்படி ஓங்கி குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு கீழே இறங்கி நின்னுட்டு இருக்கா. எல்லாரும் ஜின்ஷாவையே பாக்குறாங்க. ஜின்ஷா அந்த பக்கமா திரும்பி பார்த்தா சென்னு டீச்சர்னு சொல்லிட்டு மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜின்ஷா வந்த குதிரை அங்க இருக்கிற இன்னொரு குதிரையோட போயிட்டு பக்கத்துல நிக்குதான். அங்க இருக்கவங்க எல்லாம் சென்னு இங்க பாருடா, ஒன்ன மாதிரியே உன் குதிரையும் கூட மேட்ச் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கு. இன்னொரு ஜோடிய புடிச்சிருச்சு பாரு, நீ புடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ரெண்டுமே என்னோட குதிரை தான், எப்படி ஜின்ஷா அதுல வந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு சென்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஜின்ஷாக்கு அப்படி செம்ம கடுப்பா இருது. கோவத்தோட அங்க இருந்து கிளம்புறா. இந்த பொண்ணு அன்னைக்கு நல்லா தானே பேசினா, இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு அங்க இருக்கிற பையன் கேட்க, குதிரையில இருந்து கீழே விழற போயிட்டாங்கல்ல, அதனால கோவமா இருக்காங்க போல. இந்த பொண்ணுக்கு கேரக்டர் கொஞ்சம் முசுடுதான் போல அப்படின்னு வேணும்னே சென் சொல்லிட்டு இருக்கான். ஜின்ஷா ஆனா கடுப்பாயிட்டு, பாரேன் இன்னொரு பொண்ணை பாக்கிறதுக்கு நான் தான் சொன்னேன், அதுக்கு நீ இவ்ளோ வேகமா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு, ஆம்பளைங்கனாலே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. கூலா வரா. என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. நான் கிளம்ப போறேன்னு சொல்ல, அப்ப நானும் வரேன் போலாம் சேர்ந்துன்னு சொல்லிட்டு கூலாவும் கிளம்புறா. ஆனா சிங்லான் வரா. நீயும் நானும் சேர்ந்து ஒரு மேட்ச் வச்சுக்கலாமா, பெட்டு கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஜின்ஷாக்கு வேற வழியே தெரியல, நோ சொல்லவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜின்ஷா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த இடத்துக்கு இவளை இன்வைட் பண்ணால அந்த பொண்ணு வந்துடுறா. ஏய், இந்த பொண்ணு தாண்டி சென்னுக்கு பேசி முடிச்சிருக்காங்க, கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, என்ன அநியாயமா இருக்கான்னு ஜின்ஷா யோசிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.